ஹலோ வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மணிரத்னம் டைரக்ஷனில் கமல், சிம்பு, த்ரிஷாலாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற தக் லைஃப் படம் எடுத்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இதில் டிஏஜிங் பண்ணி கமல் வருவார். அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து கமல், நாசர், சிம்பு இவங்க 3 பேர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து கான்ஃபரன்ட் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃப்ல கமலுக்கும் அபிராமிக்கும் வந்து ஒரு கடற்கரையில் வந்துட்டு ஒரு சீன் நடக்கும். ஸோ அந்த சீனுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிம்பு அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருமே வந்துட்டு அதே பீச் ஓரத்தில் வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க. கேள்வி பதிலாக இருக்காது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த டைலாக்ஸ் பேசுவாங்க. அதில் வந்து மணிரத்னமோட டச் தெரிஞ்சது. அந்த சீனுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. படத்தோட மைனஸ் அப்படின்னு வந்தோம்னா வந்துட்டு இந்த படத்தோட கதையே வந்து ரொம்ப தின் லைனான கதை. ஸோ அது வந்து நமக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே இதுதான் கதை அப்படின்றது ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை அதை ட்ரெய்லர்லேயே நிறைய வந்து ரிவீல் பண்ணதுனால படத்தில் கதைன்னு ஒன்றுமே ஓவராலாக சொல்லணும்னா கமல் மணிரத்னம் காம்போ நமக்கு சேருது அப்படின்னா இந்த சீரியஸாகவே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாளே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தோடனே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த லோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு போய் பார்த்தேன். அப்போவுமே வந்து படம் என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.